அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 12ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல TNPSC புதிய பாடத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை வழக்கம் போல சிறப்பான முறையில நம்ம தொகுத்து வழங்க போறோம். தயவுசெய்து அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதுல முக்கியமான அம்சங்கள் நம்ம டெய்லி சொல்றதுதான். மத்திய அரசின் திட்டங்கள், மாநில அரசின் திட்டங்கள், அறிவியல் தொழில்நுட்பம், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம், ஓகேவா? தமிழக செய்திகள், தேசிய செய்திகள், இந்தியன் பாலிட்டில கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வந்திருக்குது, ஓகேவா? இந்தியன் ஜியோகிராபில, இந்தியன் எக்கனாமில என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் வந்திருக்கு எல்லாத்தையும் பல்வேறு தலைப்புகளை நம்ம டெய்லி தொகுத்து கொடுத்துருக்கோம். அதனால ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியா கேட்கிற சூப்பர் 6 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டே ஒரு அரசு வேலைக்கு கண்டிப்பா போயிட்டு ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் மார்ச் 12ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள். ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி, சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேச்சு வழக்குல கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான், கிடைக்கிறதெல்லாம் நீ படிச்சுக்கிட்டாரு, நீ கண்டிப்பா பண்டிதன் ஆகலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க. ஆனா அதற்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டு அதை கற்பவன் பண்டிதன் ஆவான். கண்டு அதை அப்படின்னா எது நமக்கு அறிவை கொடுக்குமோ, எது TNPSC போட்டித் தேர்வுக்கு தேவையோ, நடப்பு நிகழ்வுகள் நிறைய செய்திகள் கிடைச்சாலும் எது போட்டித் தேர்வுக்கு தேவையோ அதை கண்டு கற்பவன் பண்டிதன் ஆவான், போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவான். அதுதான் அதற்கு நிஜமான அர்த்தம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தேர்தலுக்கான நடப்பு செய்திகள், செய்தித்தாள்களில் இடம்பெற்றது மட்டும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு அருமையான ஒரு சர்வதேச செய்தி, இந்திய நாட்டுடன் தொடர்புடைய செய்தி பாருங்க. பிரதமர் மோடிக்கு மொரிஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருது. இந்த மொரிஷியஸ்ல இருந்து அடிக்கடி போட்டித் தேர்வுகள் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கட்டும், சரியா, நட்பு ரீதியாக நிறைய விஷயங்களா இருக்கட்டும், ஓகேவா? அது மாதிரி தமிழ்நாடு, நம்ம தமிழ் மொழி அந்த மொரிஷியஸ் நாட்டுல அந்த கரன்சி நோட்ல இடம்பெற்று இருக்கும், சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்களை இந்தியாவிற்கும் மொரிஷியஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்புகள் இருக்குது, சரிங்களா? பிரிட்டன் நம்ம மொரிஷியஸ் நாட்டை ஆண்டுட்டு இருக்கும் போதுல இருந்து இந்தியாவில இருந்து, குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இந்த மொரிஷியஸ் நாட்டுல இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க, சரி, குடிமக்களாவே இருக்கிறாங்க. அதனால மொரிஷியஸ் எப்பவுமே செய்தியில வந்துச்சுன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்க, மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய நாளில், சரியா, அதாவது மார்ச் 12ஆம் தேதி, நமக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இருக்குல்ல, அதே மாதிரி அங்க மார்ச் 12 அங்க தேசிய தினம். அந்த தினத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். அதாவது இன்றைய தினத்துல, ஓகேவா? இதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டில் மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு, ஓகேவா, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தின விழாவில், ஓகேவா, இந்திய பெருங்கடலின் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி கிராண்ட் கமாண்டர், சரி, இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோமா. இந்திய பெருங்கடலின் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி கிராண்ட் கமாண்டர் ஆகிய உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற சிறப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார், ஓகேவா? மேலும் இது பிரதமர் நரேந்திர மோடி பெறும் 21வது சர்வதேச விருது ஆகும். பல்வேறு நாடுகளுக்கு அப்பப்போ நரேந்திர மோடி போயிட்டு வராரு. அதுல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாடுகள் அந்த நாட்டின் உயரிய விருதுகளை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில மொரிஷியஸ் நாட்டின் அந்த உயரிய விருது நரேந்திர மோடிக்கு எத்தனையாவது உயரிய விருதுமா? சர்வதேச லெவல்ல 21வது உயரிய விருது, ஓகேவா? அடுத்ததாக இந்தியாவிற்கான, ஓகேவா, நரேந்திர மோடி அங்க போயிட்டு சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல சில திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஆரம்பித்த பிறகு நாளைய தின வீடியோல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்றைய தினத்துல பாருங்க, இந்தியாவிற்கான, ஓகேவா, இந்தியாவுக்கான வெளிநாட்டு குடிமகன் அட்டைகளை, சரி, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குடியரசுத் தலைவர், அதாவது மொரிஷியஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் தரம்பீர் கோகுல் மற்றும் அவருடைய மனைவி பிருந்தா கோகுல், ஓகேவா? அடுத்து மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் ராம் கூலம் மற்றும் அவருடைய மனைவி மீனா ஆகியோருக்கு வழங்கியுள்ளார். சரி, அந்த OCI அப்படிங்கிற இந்தியாவிற்கான வெளிநாட்டு குடிமகன்கள் அப்படிங்கிற அந்த அடையாள அட்டையை பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டின் அதிபருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும், அதே மாதிரி மொரிஷியஸ் நாட்டின் பிரதமருக்கும் அவருடைய மனைவிக்கும் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறாங்க, சரிங்களா? இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா விசா இல்லாமலே எத்தனை வாட்டினாலும் எவ்வளவு நாளும் என்ன பண்ணலாம், அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்கு வர முடியும். அதான் அந்த OCIன்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு கொஞ்சம் பாருங்க, ஓகேவா? அடுத்து அதே போல மொரிஷியஸ் அதிபருக்கு மகா கும்பமேளா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சரி, திரிவேணி சங்கமிக்கும், ஓகேவா? எங்க பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்றது. அந்த மகா கும்பமேளா புனித நீரையும் பீகார் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட சத்துணவையும் அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பரிசா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து
மொரிஷியஸ் நாட்டில் உள்ள சிவசாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவில் ஓகேவா தாயின் பெயரில் ஒரு மரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இந்திய அரசின் முன்னெடுப்பின் கீழ் வில்வ மரக்கன்று ஒன்றை பிரதமர் மோடி நட்டு வைத்திருக்கிறாங்க. அதாவது ஜூன் 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோமா? ஜூன் 5 என்ன தினம்? ஜூன் 5 சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். சரியா? யுஎன் ஐநாவோட முக்கியமான அமைப்பு UNEP, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். சரிங்களா? இந்த UNEP அமைப்பானது ஓகேவா ஜூன் 5 1972 அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஜூன் 5ஆம் தேதி தான் சர்வதேச லெவல்ல சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் 2024ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இனிஷியேட்டிவ், சரி, ஒரு முன்னெடுப்பை தொடங்கி வைக்கிறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தாயின் பெயரில் ஒரு மரம். சரிங்களா? நம்முடைய தாய் மீது எவ்வளவு பற்று இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய தாய்நாட்டின் மீதும் பற்று இருக்க வேண்டும். அதற்காக அவங்க தாயின் பெயர்ல ஒரு மரத்தை நீங்க இந்தியாவில் ஓகேவா நம்ம நட்டு வச்சோம்னா எதிர்கால சந்ததியினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சார திட்டம் தொடங்கப்பட்டது. அதுக்கு என்ன பேருமா? தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மொரிஷியஸ் நாட்டில் வில்வ மரக்கன்றினை நரேந்திர மோடி நட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது என்ன மரம் அப்படிங்கறதுல முக்கியம் கிடையாது. இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் எப்ப தொடங்கினாங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஜூன் 5 2024. ஓகேவா? அடுத்து 1968ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி பிரிட்டன் நாட்டிடமிருந்து மொரிஷியஸ் நாடானது விடுதலை பெற்றுள்ளது. இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக தற்போது மொரிஷியஸ் நாட்டில் சுமார் 13 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். ஓகேவா? இதில் 70% பேர் இந்திய வம்சாவளியினர் ஆவர். குறிப்பா பாத்துக்கோங்க, 70% பேர் இந்தியன் ஆரிஜின். இதில் 12% பாருங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். இதுவும் ஒரு சிறப்பு. ஓகேவா? அடுத்து மொரிஷியஸ் நாட்டின் ரூபாய் நோட்டில் ஆங்கிலம், அடுத்து ஹிந்தி மொழி, அடுத்து நம்முடைய தமிழ் மொழி ஓகேவா ஆகிய எழுத்துக்கள் அச்சிடப்பட்டு வருகின்றன. இது ஒரு சிறப்பு அம்சம். இதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மொரிஷியஸ் கரன்சி நோட்ல தமிழ் மொழி இடம்பெற்று இருக்குது. ஸ்ரீலங்காவோட கரன்சி நோட்லையும் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கும். அதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து மொரிஷியஸ் நாட்டில் உள்ள அகலேகா தீவு, இந்த தீவு ரீசனா நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க. அகலேகா தீவில் இந்திய அரசானது ரகசியமாக ஒரு ராணுவ தளத்தை அமைத்துள்ளதாக செய்திகள்ல வந்திருக்கு. அதாவது சைனா இந்தியாவை எதிர்காலத்துல ஏதாச்சும் ஒரு சண்டை போர் வந்துச்சுன்னா எதிர்கொள்ளும் வகையில ஆப்பிரிக்காவை சுத்தி அப்புறம் இந்தியன் ஓசன் பக்கத்துல சில இடங்கள்ல அந்த ராணுவ தளங்களை அமைச்சிட்டு வராங்க. அங்க இருந்து இந்தியாவை தாக்குவதற்கு. சரிங்களா? அதற்கு போட்டியாக சரியா சீனாவை எதிர்கொள்ளும் வகையில மொரிஷியஸ் நாட்டில் இருக்கிற அகலேகா அப்படிங்கிற ஒரு தீவுல இந்திய அரசானது ஒரு ரகசிய ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது தொடர்பான எந்த செய்தியும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் செய்தியில வந்ததுனால இந்த அகலேகா தீவு எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கம்மா, மொரிஷியஸ்ல ஒரு நோட்டை கூட கண்டிப்பா நம்ம நோட்ஸ் கூட நம்ம மிஸ் ஆகிவிடுறதா எல்லாமே கொடுத்துருக்கோம். தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. 2 சாப்ட்வேர் நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க. மென்பொருள் ஒரு சாப்ட்வேரோட பேர் பாருங்க பிரதிபிம். சரி, பிரதிபிம்பம் ஓகேவா? பிரதி ஜெராக்ஸ் ஓகேவா? பாருங்க. அடுத்து சமன்வயா மென்பொருள் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரதிபிம் அப்படிங்கிற அந்த மென்பொருளை பார்க்கலாம். இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் அதாவது I4C அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4C. இந்த 4C அப்படிங்கிற விரிவாக்கம் பாருங்க. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். 4C வருதா? அதுக்கு தான் இந்த 4C குறிக்குது. சரிங்களா? இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C was established by Ministry of Home Affairs. சரியா? நம்மளோட இந்தியாவில் இருக்கிற உள்துறை அமைச்சகத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அமைப்புமா? I4C. இந்த I4C அமைப்பானது ரீசெண்டா பாருங்க பிரதிபிம் என்ற புவி இருப்பிட தகவல் அமைப்பு. சரிங்களா? GIS சொல்லுவாங்கல்ல, ஜிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இதே கொஞ்சம் பாருங்கம்மா. ஜிபிஎஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் தயவுசெய்து மறக்காம கொஞ்சம் பாருங்க. முடிஞ்சா பதில கூட சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கம்மா. புவி இருப்பிட தகவல் அமைப்பு மென்பொருள் உதவியுடன் இதுவரை 6046 இணைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அதனாலதான் இது செய்தியில இடம்பெற்றிருக்குது. அப்போ பிரதிபிம் எதற்காகமா? புவி இருப்பிட தகவல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர். இந்த சாப்ட்வேர் உதவியுடன் இதுவரைக்கும் 6046 இணைய குற்றவாளிகள், நிறைய குற்றங்கள் இப்ப இதெல்லாம் நடக்குது இணையவழி மூலமாக, ஆன்லைன் மூலமாக நடக்குது. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு எந்த சாப்ட்வேர் பயன்படுத்திருக்காங்க? பிரதிபிம். ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு சாப்ட்வேர் சொன்னோம்ல, அது பாருங்க என்னன்னு. சமன்வயா மென்பொருள் பாருங்க.
இணைய குற்றவாளிகள் குறித்த தரவுகளை பகிரவும். அங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த இணைய குற்றவாளிகள் குறித்த தரவுகளை பகிரவும், இந்த டேட்டாஸ் வந்து ஷேர் பண்றதுக்கும் பகுப்பாய்வு செய்ய வசதியாக காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க முகமைகளுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் சமன்வயா என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இதனுடைய பயன் என்னன்னு சொல்லி பாருங்க, என்ன யூஸ் அப்படின்ட்டு. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான இணைய குற்றவாளிகளின் தொடர்பு குறித்த பகுப்பாய்வு தரவுகளை மாநிலங்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்க முடியும். அங்க வந்து கைது செய்வதற்கு இங்க இணையவழி குற்றவாளிகள் தொடர்பான எல்லா தகவல்களையும் மாநிலங்களுக்கு இடையே ஷேர் பண்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன பேரு? சமன்வயா. சம்மன்வயா. ஓகேவா? கவனமா இருங்க. சம்மன் மூலமாக, சம்மன்வயா, VIA அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சம்மன்வயா. நம்ம சம்மன் அனுப்புவாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சமன்வயா. ஓகேவா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இந்தியாவில் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை. ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது பாருங்க, ஸ்டார்லிங்கின் அதிவேக இன்டர்நெட் சேவையை இந்திய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக ஏர்டெல் நிறுவனம் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டார்லிங்கோட ஓனர் யாரு? எலான் மஸ்க். எலான் மஸ்க் எதை உருவாக்குனாங்கமா? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஓகேவா? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு புகழ்பெற்ற தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ். எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸ் எங்க இருக்குது? அமெரிக்காவில் அமைந்துள்ளது. நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்காமா? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் யாரு வந்து மார்ச் மாசம் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்ப அழைக்கப்படுறாங்க? சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர். கவனமா இருக்கும். ஓகேவா? அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியாவுல ஒரு நிறுவனத்துடன், எந்த நிறுவனத்துடன்? ஏர்டெல் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்குவதற்காக. அந்த எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த இன்டர்நெட் சேவை வழங்கும் நிறுவனத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங்க். சரிங்களா? இனிமே அடிக்கடி செய்திகள் கண்டிப்பா வரப்போகுது, கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்து எலான் மஸ்க் நிறுவனத்துடன் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் முதல் ஒப்பந்தம் இதுவாகும். சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமானது. அடுத்து பாரதி ஏர்டெல் அந்த நிறுவனத்தின் தற்போதைய மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் விட்டல். சரியா? கோபால் விட்டல். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கிய செய்தி பாருங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு கட்டண விலக்கு. சரி, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க சொந்தமா தயாரிக்கிற ஓகேவா அந்த பொருட்களை பேருந்துகள்ல எடுத்து செல்லும் போது சில குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு சில குறிப்பிட்ட எடை வரைக்கும் நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? 8/3/2025 அன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். சரிங்களா? சர்வதேச மகளிர் தினத்தன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழா 2025 முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு சில அறிக்கைகளை அறிவிச்சாங்க. அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வைத்திருக்கும் மகளிர் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் 25 கிலோமீட்டர் வரையிலான சுமைகளை கட்டணமின்றி எடுத்து செல்ல முடியும். பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்மா? 25 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து செல்வதற்கு கட்டணம் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் பாருங்க. அனைத்து நகர பேருந்துகளிலும் சரிங்களா ஏசி பேருந்துகள் நீங்களாக சரி எக்ஸப்ட் ஏசி பேருந்து. கவனம் பாருங்க. இந்த மகளிர் சுய உதவிக்குழு தயாரிக்கிற அந்த பயணிக்கும் இந்த பெண் பயணிகள் 25 கிலோமீட்டர் வரையிலான சுமைகளை மட்டும் சுமை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இது தவிர சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளிலும் சுய உதவி குழு பெண் பயணிகள் 25 கிலோமீட்டர் வரையிலான சுமைகளை மட்டும் 100 கிலோமீட்டர் வரை சுமை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது மகளிருக்கு தமிழ்நாடு என்ன செஞ்சாலும் நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் தேர்வுகள் அடிக்கடி கேட்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மகளிர் சுய உதவி குழு எப்ப தொடங்கினாங்கம்மா? மகளிர் சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது எப்ப தொடங்கினாங்க? 1989 தொடங்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் தர்மபுரி. அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. மகளிர் சுய உதவி குழு என்ன பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ட்ரோன் தீதி ஞாபகம் இருக்காமா? ட்ரோன் தீதிஸ் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? ட்ரோன் தீதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பதில சொல்லுங்க. முடிஞ்ச நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. கோ சாலை. கோ அப்படின்னா கோ என்றால் தமிழில் ஒரு மொழி சொல். என்ன அர்த்தம்?
பதில சொல்ல பார்க்கலாம். கோ என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன? ஒரு மொழி சொல். ஓகேவா? பாருங்க, சாலைகளில் சுற்றித் திரியும் உயிரினங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் கோசாலை மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த கோசாலை மையம்னா என்னமா, நீ ரோட்ல பாத்துருப்பீங்க, பைக்லயோ கார்லயோ போயிட்டு இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வருவாரு. யார வர? ஒரு மாடு பயங்கரமா வந்து நிற்கும், அப்படியே நின்றுட்டு இருக்கும். கரெக்டா நம்ம பக்கத்துல வரும்போதுதான் அது எந்த பக்கம் ஏதோ செல்ல திரும்பும். அதனாலேயே நிறைய விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. சரிங்களா? அப்படி ரோட்ல கண்டபடி சுத்திட்டு இருக்கிற ஆடு மாடுகளை சரியா பத்திரமா ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அங்க இருந்தே பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மையத்தை உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதுக்குதான் என்ன பேரு? கோசாலை மையங்கள். பாருங்க, இதற்காக சென்னை வில்லிவாக்கத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் 1/2 ஏக்கர் நிலத்தில் கோசாலை மையம் அமைக்கும் பணி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய கோசாலை மையங்கள் சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறாங்க? வில்லிவாக்கம். இந்த பணிகள் நிறைவடைந்த பின்பு சாலையில் மாடுகள் சுற்றி திருவது தடுக்கப்படும் என்று சென்னையோட மேயர் ஆர் பிரியா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையோட இளம் வயது மேயர் ஆர் பிரியா அவர்கள், அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுல என்ன எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கோசாலை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம், கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது, இருந்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கு. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு செய்தி தினந்தோறும் அடிக்கடி ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை முறை படிச்சாலும் நம்ம பரவாயில்ல, கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, PM ஸ்ரீ திட்டம். சரி, PM ஸ்ரீயோட விரிவாக்கம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார். சரி, ஸ்கூல்ஸ் இந்த ஹெச் பார்த்துக்கோமா, இந்த ஹெச் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம்ல எங்க இருக்குன்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க, கவனமா இருங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா முறைப்படி செப்டம்பர் 7, 2022 அன்று தொடங்கப்பட்டது. ஓகேவா? தொடங்கியது தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம், PM ஸ்ரீ திட்டத்தின் முக்கியமான நோக்கம், பள்ளிகளின் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு தரத்தினை மேம்படுத்துதல். சரிங்களா? பாருங்க, நம்ம எஜுகேஷனும் டெவலப் பண்ணணும், அதே சமயத்துல அந்த ஸ்கூல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் சூப்பரா கொண்டு வரணும். அதற்காக என்ன திட்டம்? PM ஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? சரி, இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020. பாருங்க, எத்தனை வாட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? தேசிய கல்விக் கொள்கை எப்போ வெளியிட்டாங்கம்மா? சொல்ல பார்க்கலாம். நம்ம வாரம் கண்டிப்பா ஒரு வாட்டியா பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 29, 2020 மத்திய அரசானது 3வது முறையாக தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. இதற்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் பெயர் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. சரியா? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அதே மாதிரி இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, அதனால மாநில கல்விக் கொள்கையை நாங்களே உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. அதற்கு பரிந்துரைகள் வழங்கிய கமிட்டியின் பெயர், கமிட்டியின் தலைவர் டி முருகேசன் அவர்கள். அதே மறந்துடக்கூடாது. மத்திய அரசோட 3வது தேசிய கல்விக் கொள்கைக்கு கஸ்தூரி ரங்கன், அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கைக்கு பரிந்துரை வழங்கியது டி முருகேசன், அதே மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, பாருங்க, இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தலை வெளிப்படுத்தும் முன்மாதிரியான பள்ளிகளாகும். ஓகேவா? அடுத்து 2022-23 கல்வியாண்டு முதல் 2026-27 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. திட்டம் தொடங்கப்பட்டது 2022 செப்டம்பர் 7. முக்கியமான நோக்கம் பள்ளிகளோட அந்த கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். அதே மாதிரி இது எந்த கொள்கையின் ஒரு பகுதி? 2020 தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கூல் பாருங்க, இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 2 பள்ளிகள், ஒரு தொடக்க மற்றும் இடைநிலை, சரிங்களா, இடைநிலை அல்லது மூத்த இடைநிலை ஆகிய 2 ஸ்கூல் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் 2 பள்ளிகள் மட்டும் தான் இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நிதி உதவியை பெற முடியும். இத்திட்டத்தின்படி மாணவர்களின் பாதுகாப்பு, இயற்கையான சுற்றுச்சூழல், பரவலான கற்றல் அனுபவம், மாணவர்களின் உடல் நலன், கல்விக்கான நவீன வளங்கள், குழந்தைகளின் பன்முக ஆற்றலை வெளிப்படுத்தும் சூழல், பல மொழிகளை கற்கும் வசதி, இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, பல மொழிகளை கற்கும் வசதி போன்றவை மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன பேரு? PM ஸ்ரீ திட்டம். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து இந்த திட்டம் பார்க்கும்போது கண்டிப்பா சமக்ரா சிக்ஷா அபியான், சரியா, SSA, அதே கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்கம்மா. சமக்ரா சிக்ஷா அபியான் 2018, இந்த 2 திட்டம் தான் அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. PM ஸ்ரீ திட்டம், அடுத்து SSA திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் இருக்குது, அது 2001. இங்க நான் சொன்னது சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம். சரியா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் செய்தி, எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்திகளவே இடம்பெற்றிருக்குது. பாருங்க, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில்.
பாருங்க, ஒரு ட்ரெயின் வந்து ரீசெண்டா செய்தியில வந்திருக்குது. பாகிஸ்தானின் குவெட்டா மற்றும் பெஷாவர் நகரங்களுக்கு இடையே ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த ரயிலை பலோச் விடுதலை படை PLA என்று அழைக்கப்படும் பலோச் விடுதலை படை சிறை பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் இதுல இருக்கிறாங்க. இது தவிர பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்களும் அங்க இருக்கிறாங்க. சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு சில பேர் இறந்திருக்கான்னு வேற செய்தியில வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லெவல்ல செய்தியில வந்திருக்குது. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் சேவை எந்த நாட்டில் இயக்கப்படுகிறது? பாகிஸ்தான்ல. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. உலகில் மிகவும் மோசமான காற்று மாசுபட்ட நகரங்கள், மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படிங்கிற ஒரு பட்டியலை ஆண்டுதோறும் ஒரு முக்கியமான அமைப்பு வெளியிட்டு வருகிறது. நான் வந்துட்டு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டேட்டா தவிர தனியார் நிறுவனங்கள் வெளியிடுற நிறைய டேட்டாஸ் வந்து எப்பவுமே கொடுக்கறதுல, ஆனா ஒரு சிலது ரொம்ப முக்கியம். அந்த வகையில பாருங்க, சுவிட்சர்லாந்து நாட்டின் முக்கியமா காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான IQ Air உலக காற்று தர அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. எந்த ஆண்டிற்கானது? 2024ஆம் ஆண்டிற்கான உலக காற்று தர அறிக்கை வெளியிட்டது IQ Air. எந்த நாட்டை சேர்ந்ததுமா? சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது. ஓகேவா? ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு, அதனாலதான் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. கவனமா இருங்க. இதன்படி உலக அளவில் மிகவும் மோசமாக காற்று மாசடைந்த 20 நகரங்கள் பட்டியலில் 13 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. சரி, மோசமான அதிகப்படியான மாசு நிறைந்த நகரங்கள் பட்டியல் ஒரு 20 இருக்குது. சரியா? அந்த பட்டியல் வெளியிட்டது IQ Air அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம். அந்த 20ல எத்தனைமா பாத்துக்கோங்க, 20க்கு 13 நகரங்கள் இந்தியாவில இருந்து மாசுபட்ட நகரங்களாக இருக்குது. இது ஒரு மோசமான செய்தி. கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து, உலக அளவில் மிகவும் மாசடைந்த தலைநகரங்களில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது. அதுவும் ஒரு விஷயம் பாத்துக்கோங்க. சரிங்களா? உலகத்திலே அதிக அளவு மாசடைந்த ஒரு நாட்டின் தலைநகரம், அந்த பட்டியல தொடர்ந்து டெல்லி முதலிடத்தில் இருக்கு. ஓகேவா? அடுத்து, டெல்லியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் சராசரியாக காற்று மாசு குறியீடான PM 2.5 செறிவு ஒரு கன மீட்டருக்கு 92.7 மைக்ரோகிராமாக இருந்தது. இதுவும் ஒரு மோசமான ஒரு நிலை. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து, இது அந்த PM அந்த அளவானது 2024ஆம் ஆண்டில் 91.6 ஆக உள்ளது. ஓகேவா? இது தவிர அந்த டாப் 20ல இருக்கிற முக்கியமான நகரங்கள், சரிங்களா? அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிறது டெல்லி, முல்லன்பூர், பரிதாபாத், இப்படி நிறைய நகரங்கள் இருக்குது. இதை லைட்டா ஒரு ரேடி மட்டும் விட்டுக்கோங்க, டெல்லிய மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். இந்த திட்டமும் நம்ம நிறைய வாட்டி பார்த்தது. இன்றைய செய்தியில கூட பெரிய லெவல்ல சூப்பரா பாயிண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி எத்தனை வாட்டி பார்த்தாலும் திருப்பி படிங்க. நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்துச்சுன்னா. ஓகேவா? பாருங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அல்லது விவசாயிகளுக்கான நிதி திட்டம் சொல்லுவாங்க. பாருங்க, இத்திட்டத்தின்படி அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டிற்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படும். இந்த திட்டத்தை பிப்ரவரி 1, 2019 அன்று இடைக்கால நிதி அறிக்கையின் போது பியூஷ் கோயல் அறிவித்தார். அப்போ இந்த PM கிசான் திட்டம், ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க, இத PM கிசான் திட்டம். இந்த PM கிசான் திட்டமானது அறிவிக்கப்பட்டது எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்ல, இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி 2019 பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. அதை அறிவித்தது அப்போதைய நிதியமைச்சர் யாருமா? பியூஷ் கோயல் அவர்கள். அதன் பிறகு இந்த PM கிசான் திட்டமானது பிப்ரவரி 24ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களால உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 1 அன்றைய தினம் நமக்கு மத்திய பட்ஜெட் எப்பவுமே தாக்கல் செய்வாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட பிறகு முறைப்படி திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ? பிப்ரவரி 24. என்ன பார்த்தோம் பிப்ரவரி 24ல? சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். ஞாபகம் வருதா? கை தூங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழ்நாட்டுல என்ன தினம்? மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள். அதே மாதிரி பிப்ரவரி 24, 2025 அன்று தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. திட்டத்துக்கு என்ன பேருமா? முதல்வரின் மருந்தகங்கள் திட்டம். சரியா? பிப்ரவரி 24 இனிமே மறந்துடாதீங்க. சரிங்களா? பிப்ரவரி 14 எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இனிமே எது முக்கியம்? பிப்ரவரி 24 முக்கியம். சரியா? சரி, பாருங்க எவ்வளவு கொடுப்பாங்கம்மா. பாருங்க, முதல் தவணை தொகையாக ரூபாய் 2000 தலா 1 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தியதன் மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போ இந்த PM கிசான் திட்டம் 24, 2019 அன்று எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர். சரிங்களா? கரக்பூர் எதுக்கு பார்த்தோம்? ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி கரக்பூர்
இந்தியாவின் முதல் ஐஐடி நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட இடம் கரக்பூர். இதுல இந்த இது மட்டும் வராது. கரக்பூர் அது வந்து வெஸ்ட் பெங்கால். இங்க பாக்குற கோரக்பூர் ஒரு ரெட்ட கொம்பு மட்டும் தான் வருது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இங்கதான் இந்த திட்டம் முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டு முதல் தவணை அனைவருக்கும் செலுத்தப்பட்டது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இத்திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த விவசாயிக்கு ஆண்டிற்கு ரூபாய் 6000 3 தவணைகளில், அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000, அதாவது 3 தவணைகளில் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ். ஓகேவா? இத கொஞ்சம் வீட்டுல பாருங்க. PM ஜன்தன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. PM ஜன்தன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதற்கும் இந்த வங்கி கணக்குகளில் அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் சென்று சேர்வதற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து, இந்த திட்டத்தை முதலில் ஒரு மாநில அரசு தான் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? தெலுங்கானா மாநில அரசு தான் இந்த திட்டத்தை ரைத்து பந்து, சரி, ரைத்து பந்து அப்படிங்கிற பெயர்ல செயல்படுத்தினாங்க. அதை அடிப்படையாக கொண்டுதான் மத்திய அரசு இந்த திட்டத்தை ஃபுல்லா செலுத்திருக்கிறாங்க. இந்த ரைத்து பந்து தெலுங்கானா மாநில அரசு திட்டமானது ஐநாவின் பாராட்டுகளை பெற்றது. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஓகேவா? பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் நாட்டில் எந்த பிரச்சாரத்தின் கீழ் வில்வ மரத்தினை நட்டார்? சரிங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததாக, அகலேகா தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்றுள்ளது. கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, பிரதிபிம் மற்றும் சமன்வயா மென்பொருள் எதனுடன் தொடர்புடையது? அதோட நன்மை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்து, PM கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்த 5வது கேள்வி, மகளிர் சுய உதவி குழு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது, எங்கு, யார் முதல்வராக இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்டது? சரிங்களா? அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அடுத்த 6வது கேள்வி, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் எந்த நாட்டில் இயக்கப்படுகிறது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. இப்பவே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா கடைசி நேரங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எல்லாருமே படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. சரிங்களா? அதனால இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. முக்கியமா சொல்றேன், திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பா போட்டித் தேர்வுகளில் நம்ம ஜெயிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.